நமசிவாய. இந்த ஒரு பதிவானது நான் ஆல்ரெடி இப்போ வந்து குபேர ஹோரைன்னு ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன். அந்த குபேர ஹோரையோட சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த குபேர ஹோரையோடைய சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த குபேர ஹோரையோடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லைனா உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரியறது கஷ்டப்பட வேண்டியிருக்குன்றதை விட இது வந்து அதிகப்படியாக செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓரளவுக்காவது அந்த ஒரு குருவுடைய, அதாவது ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்துடைய, பிரகஸ்பதியோட கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகத்துடைய தன்மைகள் தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை நீங்க அற்புதமா யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, பல்வேறு விதமா யூஸ் பண்ணலாம். எல்லா விதத்திலையும் வெற்றி அடையலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கும்போது சிலருக்கு வந்து அந்த குரு கிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காது. அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுமா இருக்கும். அதனால வந்து பார்த்தோம்னா இது குரூர கிரகம் இல்லை அப்படின்றதுனால நாம் இது செய்யறதுனால நமக்கு எந்த விதமான ஒரு கெடுபலன்களும் வரப்போறது கிடையாது. நமக்கு வந்து நற்பலன்கள் தான் அதிகமாக வரும். அதனால அந்த குபேரஹோரை பதிவு பாருங்க கண்டிப்பான முறையில். அப்பதான் உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து அதிகப்படியாக செல்வம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருக்கிறேன். அதோடைய ஒரு லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பான முறையில் அதை பாருங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீரோவில் வைப்பதற்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது அந்த ஒரு வீடியோவுடைய அதே மாதிரியான ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணுறோம். அது நம்ம சாதாரணமாக சொல்லியிருந்தோம். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணுறோம். அதாவது சிட்ரின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொஞ்சம் பீரோவில் வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தது. ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த ஹோரை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதத்தில் ஞானம் அடையலாம். அதே போல் இப்போ இந்த ஹோரையோடைய டீட்டெயில்ஸ் எதில் பார்க்கலாம், எனக்கு அப்பப்போ உடனுடனே தெரிஞ்சுக்கணும், என்னால் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹோரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்கள் சிட்டிக்கு, உங்களுடைய கண்ட்ரிக்கு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிடையாது, உங்களுடைய சிட்டிக்கு தான் வரும். நீங்கள் தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா வராது. சென்னைன்னு போடணும், அல்லது கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏதாவது போட்டால் தான் அதில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். ஸோ இப்போ வந்து குரு ஹோரைன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது குரு ஹோரை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து நம்ம வந்து வியாழக்கிழமை தான் செய்யணும். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து இது வந்து 3 வாரங்கள் செய்ய போறீங்க. அதனால 3 வாரமே இதை வியாழக்கிழமையாவே செஞ்சுட்டு வருதுங்கிறது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாம் வந்து இது எல்லா அடுத்த வெவ்வேறு விதமான ஒரு நாட்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வேற நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது மாதிரியான விஷயத்தையும் நம்ம ஃபர்தராக இதே மாதிரியான, ஏன்னா அந்த குபேர ஹோரையோடு கேட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டதுக்கு அதிக பேர் வந்து அதை பற்றி போடல. பர்சனலாக வந்து அனுப்புறாங்க. இந்த வாட்ஸ்அப் போடுதோ அல்லது நம்மளோட டீமோட ஆஃபீஸ் வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. மற்றபடி வந்து கமெண்ட்ல வந்து பெரிய அளவில் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் கேட்டிருந்ததோ, 3-4 பேர் தான் கேட்டிருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால், ஏன்னா ரொம்ப குவிக்காகவும் வாழ்நாள் முழுவதும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஹோரை அப்படின்ற மாதிரியான மெத்தட். சரி, இப்போ இந்த சிட்ரின் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்ல போகிற விஷயத்தை வந்து நம்ம வந்து இது இல்லைன்னா என்ன பண்ணுறது, இதுதான் எடுத்தோடனே நம்ம என்ன ஒரு பொருளை வச்சு செய்ய சொல்கிறோமோ அது இல்லைன்னா என்ன பண்ணுறது, இல்லைன்னா செய்யாமல் இருக்கிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது மேலே ஒரு கேள்வி உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட டைமும் வேஸ்ட்டு, என்னோட டைமும் வேஸ்ட்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள், செலவே இல்லாமல் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறது. இது வந்து கிறிஸ்டல்ஸ் பேஸ் பண்ணது. நம்ம வந்து இந்த சிட்ரின் அப்படின்றத வந்து அந்த குருவுக்கு உண்டானது. இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த எல்லோ சஃபேர்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த எல்லோ சஃபேர் அப்படின்றதெல்லாம் நம்மளால ரொம்ப பெரிய அளவில் பணம் கொடுத்து வாங்கி இது மாதிரியான நிறையவா வைக்க முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டாக சிட்ரின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுபபலன்கள் அதிகமாக தரக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களால் எப்போ வாங்க முடியுமோ அப்போ வாங்கி இந்த ஒரு விஷயம் செய்யலாம். வரப்போகக்கூடிய வெவ்வேறு ஹோரைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குபேர ஹோரைன்னு சொல்லியிருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்காது. அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குரு ஹோரை, குருவுடைய சப்ஹோரான்னு சொல்லக்கூடியது, உபஹோரைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மாதிரியான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்பொழுது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுடைய வாராகி கோயிலே அந்த சுமுக்கி வாராகின்னு ஒரு ஹோமம் 3 ஹோமங்கள் தொடர்ந்து கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித நன்மையும் நடக்கும். வரும்பொழுது சிகப்பு துணியை உடுத்திக்கிட்டு வாங்க. வந்து நீங்கள் வந்து சிகப்பு வஸ்திரம் போட்டு சிகப்பு இது என்ன சொல்கிறது, திரி போட்டு நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் செஞ்சாங்க போன தடவை. நிறைய பேர் சிகப்பு உடுத்திட்டு வந்தாங்க. தொடர்ந்து 3 வாரம் வாருங்கள். நம்மளுடைய வேண்டுதலை 5 இரவுகளிலே நிறைவேற்றுவாள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. அவளுடைய நிறைய விஷயங்கள், யாருக்குமே தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே நீங்கள் இன்டர்நெட்டில் எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து டீகோட் பண்ணி அந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு சண்டேவும் அவங்களுடைய அந்த 2வது நடக்க வைக்கிறது. முதல்ல யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2வது மிஸ் பண்ணாதீங்க. புதுசாக இது வரைக்கும் யாராவது அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2வது 3வது தொடர்ந்து வர முடியுமான்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி அந்த 5 நாளில் பலன் தருவாள் அப்படிங்கிறது, அந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் இப்போ பழைய வீடியோஸ்லாம்.
நேரில் வரும்போது அப்போ திரும்பவும் ஒரு முறை அந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் நேரில் வரும்போது சொல்லலாம். 3 மணிக்குள்ள வரணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கல்லுப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உப்பை வந்து சும்மா எரியாத மந்திரம் சொல்லி எரின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அது மாதிரியான விஷயத்தை வந்து உப்பை வந்து கையில் வைத்துக்கொண்டு நம்ம வந்து யாரை நினைத்தோமோ அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, வேண்டாத நபர்கள் எல்லாம் வந்து அவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வேண்டாத தப்பான விஷயத்துக்கு செஞ்சிடறாங்க, குயிக்காக ஒர்க் ஆகுதுன்னு. அதனால அந்த மாதிரியான இப்போ வீடியோஸ் தான் இப்போ போடுறது நிறுத்தியிருக்கேன். முதல்ல நிறைய அந்த அட்ராக்டிவ் எடுத்தீங்களா அந்த மாதிரியான கொடுத்துட்ருக்கோம், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த நாளிலே வரக்கூடியவர்கள் அனைவருமே வலது கையிலே கல்லுப்பை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலிருந்து வச்சுட்டு கையளவு ரொம்ப வைங்க. நிறைய இருந்துக்கிட்டா நமக்கு நன்மை கிடைக்கும், நிறைய பணம் வரும்னு நினச்சிக்க வேண்டாம். கையில் வச்சுட்டு நன்றாக உங்களுடைய தேவை, ஏதாவது ஒரு தேவை, செல்வ ரீதியான தேவையை நினைத்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையும் பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு ஒயிட் கவர் இருக்கு இல்லையா, மொய் கவர் மாதிரி இருக்குமே, அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதோடைய அந்த உப்பு மேலேயே இருக்கிற பகுதியில் எழுதாதீங்க. எழுதினீங்கன்னா அதெல்லாம் கிழிஞ்சிரும். உங்களுக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் சிரமமாக இருக்கும். ஒயிட் பகுதி இருக்கும் இல்லையா, அதில் வந்து உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர் எழுதி கொண்டு வந்துடுங்க. 3 மணிக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் அங்கே டோக்கன் பெற வேண்டியது. இது வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி வந்து செஞ்சுட்டு போகலாம். அந்த நாள்லேயே நீங்கள் மஞ்சள் அரைத்து அம்பாளுக்கு கொடுக்கறது, அந்த மஞ்சள் அரைக்கிற பரிகாரம் அங்கே இருக்குது. அது பண்ணுறது அப்படின்றது கிழங்கு கட்டுற பரிகாரம், அப்புறம் அஸ்திர பரிகாரம். இது 3மே நீங்கள் செய்வதுங்கிறது அதிகப்படியான பலன் அந்த ஒரு நாள்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். ரிஷி பஞ்சமியும் சேருகிறது. அதனால் இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஒரு ஹோமத்திற்கு வந்து poojahoam.org நம்ம வந்து பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு வந்து இந்த சிட்ரின் கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த சிட்ரின் அப்படின்றது இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு எங்கே வாங்குறது, ஏது வாங்குறதுன்னு கேட்குறவங்க அந்த சுவாமியையும் கும்பிட்டா மாதிரி இருக்கும், சுவாமிக்கு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டா மாதிரியும் இருக்கும், இந்த ஒரு விஷயமும் நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு 2 in 1 இருக்குமே அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவை இப்போ போடலாம். இல்லைனாலும் இந்த மாதிரியான ஒரு பதிவு நாங்கள் வேற ஒரு நாளில் போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி வேற ஒரு நாளில் போடுறது அப்படின்றத விட இந்த டைம்லேயே போட்டோன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்ரின் அப்படின்ற அந்த குரு அப்படின்ற மாதிரியான விஷயம். சரி, இப்போ இந்த வாராகி ஹோமத்துக்கும் குருவுக்கு என்ன சம்மந்தம்னு யாராவது ஒரு சில பேருக்கு தலையில் தோணுச்சுன்னா, இந்த நாள் வந்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பஞ்சமி, 2மே குருவுக்கு உண்டானது. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வருகிறது. உன்னதமான ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே விசாக நட்சத்திரம் வந்துடுது. காலையில் உங்களுக்கு வந்து சுவாதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. விசாக நட்சத்திரமும் சேருகிறது அப்படின்றதுனால அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் வாராகிக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டர் கனெக்டிவிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நான் நிறைய பேசியிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்க. ஸோ இந்த பஞ்சோபச்சாரம்னு சொல்லுவாங்க, 5 விதமான உபச்சாரங்கள் அப்படின்றது. அந்த 5 விதமான உபச்சாரங்கள் செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு கிரக ரீதியான தொல்லைகளுமே வராது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கும் நான் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பேர் செய்கிறாங்கன்றது தெரியல. ஸோ அந்த பஞ்சோபச்சாரங்கிறதுக்கு பெருசாக நமக்கு வந்து டெய்லியே செய்யணும், நமக்கு ஒரு செலவோ டைமோ எல்லாம் ஆகாது. பஞ்சோபச்சாரங்கள்னா 5 விதமான உபச்சாரங்கள், 5 எலிமெண்ட்ஸை குறிக்கக்கூடியது. அந்த எலிமெண்ட்ஸ்க்கு அடுத்தது தான் இந்த கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வருது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரொம்ப டாப்பில் போயிட்டு நம்ம வந்து ரெமெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரெமெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்போ அதனால தான் அந்த பஞ்சோபச்சார பூஜை, பஞ்சாயதன பூஜை அப்படின்ற மாதிரியான விஷயமாக விதவிதமாக கொடுத்து வைத்திருந்தார்கள். ஸோ அப்போ அந்த பஞ்சோபச்சாரம் அப்படிங்கிறது தினசரியே செய்யணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வியாழக்கிழமை 3 வாரம் செஞ்சிருங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது செஞ்சுட்டு அதோடைய பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்களே டெய்லி அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வெவ்வேறு விதமாக நீங்கள் வந்து அந்த பஞ்சோபச்சார பூஜையை செய்யலாம். ஸோ அந்த 5 எலிமெண்ட்ஸும் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன், அந்த ஒரு விஷயத்துக்காக. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில், அல்லது பூஜா ரூம் நார்த் ஈஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டில் வந்து உங்களுடைய நெய் விளக்கு ஏற்றி வைப்பது, மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வையுங்கள். வியாழக்கிழமை தொடங்குறீங்க இல்லையா, வியாழக்கிழமையில் இதை எப்போ பண்ணலாம், நைட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நைட்டு முடிஞ்சால் நைட்டு பண்ணலாம், பகலில் முடிஞ்சால் பகலில் பண்ணலாம். குரு ஹோரை முதல் குருவோட சப்ஹோரா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரும். அதாவது ஹோரை வந்து காலையில் 6 to 7 வரும். 6 to 7 நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சூரிய உதயத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு தான் நான் கீழே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எத்தனை மணிக்கு வந்து உங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக வியாழக்கிழமை அப்போ நீங்கள் வந்து குரு ஹோரை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, 6:08 ஸ்டார்ட் ஆகுது வச்சுக்கோங்களேன். 6:08 6:16 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 8 minutes இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 8 minutes அதே மாதிரி மத்தியானம் 1 to 2 வரும். அப்போ அந்த 1 to 2ங்கிறது அதே மாதிரியான உதாரணமாக 1 to 8 1:08க்கு ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி திரும்பி மத்தியானம் குரு வர ஆரம்பிக்குதுன்னா மத்தியானம் தான் நீங்கள் பண்ண முடியும். அப்படின்னா மத்தியானம் 1:08 1:16 நைட்டு தான் பண்ண முடியும்னா நைட் 8 மணிக்கு ஆரம்பிக்கும். அந்த 8ங்கிறது வந்து நம்ம வந்து சூரிய உதயத்தின்படி 8:08க்கு தான் வருது அப்படின்ற மாதிரி தான் 8:08 8:16 வரைக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த லிங்க் கீழே இருக்குது. அது உள்ளே போய்ட்டு உங்களுடைய மேலே வந்து உங்களுடைய சிட்டியோடது போட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய எங்கே வாழ்றீங்களோ அந்த சிட்டி, நீங்கள் பிறந்த ஊர் கிடையாது, நீங்கள் வாழற சிட்டி, அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல செய்ய போகிறீங்களோ அந்த ஒரு சிட்டியை போட்டிங்கன்னா போதும். ஃபுல் அட்ரஸ்லாம் போட தேவையில்லை. ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து அந்த குருவோடைய உபஹோரையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். சிம்பிளான விஷயம். சுவாமி மாடத்தில் வந்து விளக்கேற்றி வைத்து விடுங்கள், நெய் விளக்கேற்றி வைங்க.
மஞ்சள் திரி போட்டுருங்க, விநாயகர் வழிபாடு செஞ்சு விடுங்கள், உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். இது தவிர வேற எதுவுமே தேவையில்லை. இதில் வேற எந்த தனிப்பட்ட முறையில் ஒரு பிரார்த்தனை தேவையில்லை. மஞ்சள் துணி வந்து கர்ச்சீஃப் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் துணி, நீங்கள் வீட்டிலேயே வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் போட்டு முக்கி வச்சிங்கன்னா அது இன்னும் விசேஷம். அது காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களையோ இல்லை பாட்டி தாத்தாலாம் கேட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து விடுங்கள். அது மாதிரி வச்சுட்டு தனியாக ஒரு தீபம் அப்படின்னு நம்ம வந்து தனித்தனியாக சொல்லுவோம். தூபங்கிறது வந்து சாம்பிராணிக்கோ அல்லது வந்து ஊதுவத்திக்கோ எடுத்துக்கலாம். தீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வழக்கமாக எடுத்து வச்சிருக்கிற விளக்கு அல்லது ஒரு ஒத்த ஆரத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறத நம்ம தீபம்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த விளக்கே வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா, சில பேர் காமாட்சி விளக்கு இருப்பாங்க, அதை எடுத்து நம்ம காட்ட முடியாது. தீபம் நம்ம வந்து காட்டும்போது அதை எடுத்து காட்ட முடியாது இல்லையா? அது ஒத்த ஆரத்தி எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கணும். இல்லை ஒரு சின்னதாக ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நெய் விளக்கு போட்டு உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் திரி போட்டு பண்ணிக்கோங்க. அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் துணி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் துணி போட்டுறீங்க. அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிட்ரின் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிட்ரின் சிப்ஸ் போடலாம். பொதுவாகவே இந்த சிட்ரின் சிப்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மகிட்ட வழக்கமாக. பூஜா ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சிட்ரின் சிப்ஸ் வந்து நீங்கள் வந்து பணப்பெட்டியில் வைக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், பீரோவில் வைக்கலாம். இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பிரசாதம் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த எக்ஸ்ட்ரா பிரசாதத்துக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து கீழே வந்து அந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரியான விஷயம் வாங்குறதுக்கு இஷ்டம் இருந்தால், சங்கல்பம் செய்தவர்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா, பூஜை மேல் ஆர்வம் இருப்பவர்கள் மட்டும் அந்த மாதிரியான விஷயம் செய்யலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை உங்களுடைய பண ரீதியான என்ன ஒரு விஷயமோ செய்கிறதுக்கோ அது மாதிரியான ஒரு பிரார்த்தனையாக செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா. 3 காயின் எடுத்துக்கோங்க. 3 10 ரூபா காயினோ அல்லது 1 ரூபா காயினோ ஏதோ ஒன்று. அதே மாதிரி 3 10 ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு நோட் எடுக்கலாமா அப்படின்னா அதை பற்றி உங்களோட இஷ்டம். ஆனால் ஒரே டினாமினேஷனாக இருக்கணும். 10 ரூபாங்கிறது பதில் 20 ரூபா நோட்டுன்னா 3 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டுனா 3 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டுனா 3 100 ரூபா நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோலாம் தேவையில்லை. ஃபாரினில் இருக்கிறவங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க, மலேசியா, சிங்கப்பூர் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டோடைய கரன்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 காயின் வச்சுருங்க. ஒரு விரலி மஞ்சள் வைத்து விடுங்கள். சிட்ரின் சிப்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 3 காயின் இருக்கு இல்லையா, அது மேலே மஞ்சள் தனியாக கொஞ்சம் வந்து குழைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளை வைக்கிறீங்க. கந்தம் சரியா, பஞ்சோபச்சாரம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ கந்தம் ஆயிடுது. கந்தத்தை வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கந்தம் வைத்து விடுவீர்கள். கந்தம் வைத்து, அதாவது 3த்துலேயும் வந்து கந்தம் அப்படின்றது வந்து நம்ம வந்து சந்தனம் அதையும் சேர்த்து சொல்லுவோம். மஞ்சள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குங்குமம் அதுலேயே தான், அவங்க மஞ்சள்லேயே தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறதுனால மஞ்சளை தேய்ச்சாலே போதும். மஞ்சளை வந்து நீங்கள் வந்து தேய்த்து வைத்து விடுங்கள். நல்ல மஞ்சளாக வாங்கிக்கோங்க பூஜைக்கு செய்கிறது. ஸோ அது மாதிரியான விஷயமா வாங்கி அதை குழச்சி வச்சிருக்கிறத தேய்ச்சி வச்சுருங்க. ஒரு விரலி மஞ்சள் போட்டுருங்க. அந்த 3 காயினையும் போட்டுருங்க. சிட்ரின் சிப்ஸ் போட்டுறீங்க இல்லையா, 3 10 ரூபா நோட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலலாம் நீங்கள் எதுவும் கந்தம் தேய்க்க வேண்டாம். அப்படியே எடுத்து அதுக்குள்ளே போட்டுறீங்க. போட்டுட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிந்து விட வேண்டியது, இந்த சிட்ரின் சிப்ஸோடய முடிந்து விட வேண்டியது. அதை கையில் வைத்துக் கொள்கிறீர்கள். அதை கையில் வைத்துக் கொள்றதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து இந்த பஞ்சோபச்சாரத்தில் வேற ஒரு விஷயம் செய்யணும். என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தூபம் காட்ட வேண்டியது. முதல்ல ஆக்சுவல் ப்ராசஸ் எப்படி வரும்னா, தூபம், தீபம், கந்தம் அப்படி தான் வரும். ஆனால் நம்ம வந்து இங்கே முதல்ல நம்ம உள்ளே போட்டு மூடிடுறோங்கிறதுனால கந்தம் தடவிடுறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா தீபம் காட்டுறோம். இதை வந்து நீங்கள் திறந்து வச்சிருக்கும் போதே தீபம் காட்டினாலும் நல்ல பலன் இருக்கும். மூடி வச்சுட்டு ப்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் காட்டினாலும் சரி. முதல்ல தூபம் காமிச்சிடுறீங்க, அதாவது இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, ஊதுவத்தி, சாம்பிராணி ஏதாவது. அதுக்கப்புறம் வந்து தீபம் காட்டுகிறீர்கள். ஸோ தீப, தூப, கந்தம் இது 3ம் வந்து விட்டது சரியா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா 3 எலிமெண்ட், மெயின் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு நிவேதனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆரத்தி காட்டுவோம். ஸோ அப்போ ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை கையில் வைத்துக்கொண்டு ஒரு மந்திரம், அந்த ஒரு மந்திரம் வந்து பார்த்தோம்னா ஓம் பிரஹஸ்பதையே தனம் தேஹி தேஹி நமஹ ஹோம். ஓம்னு மந்திரக்கட்டை போட்டுடுறீங்க. வெரி எஃபெக்டிவாக இருக்கும், இது பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி 108 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க. நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்கிறீர்கள். திரும்ப வைக்கிறீங்க. ஒரு மஞ்சள் வாழைப்பழம் தான் வைக்கணும். மஞ்சள் வாழைப்பழத்தை வைத்து நிவேதனம் செய்து விடுறீர்கள். நீர் இருக்கு இல்லையா, நீரை விட்டுட்டு உங்களுக்கு வந்து நிவேதனம் செய்து விடுறீங்க. நிவேதனம் செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுறீங்க. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு அதை அப்படியே கொண்டு போய் நேராக பீரோவில் வைக்க வேண்டியதான். ஸோ இது பீரோவில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த உங்களோட பீரோவோ பணப்பெட்டியோ எங்கே வைக்கிறீங்களோ அது மாதிரியான விஷயத்தோட இந்த ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்த தேர்ஸ்டே சேம் டைம், அதாவது காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9 எதில் பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரியான விஷயமாவே நீங்கள் வந்து அதை எடுத்துடுறீங்க. அதை எடுத்துகிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பழைய மஞ்சள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குழைச்சி கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. இது நெற்றிலையோ தொப்புள்லையோ மார்புலையோ 3 இடத்துல எங்கே வச்சாலும் அது இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரியான மந்திரம்லாம் சொல்லியிருக்கீங்க, ஃபுல்லாக எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆகர்ஷணம் செய்திருப்பீங்க. ஸோ அந்த மஞ்சளை மட்டும் எடுத்துருங்க. திரும்பி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இதே மாதிரியே வச்சுட்டு
விநாயகர் பூஜை விளக்கேற்றி வச்சுக்கிறது, இதே மாதிரி மஞ்சள் எல்லாம் சேம் ப்ராசஸ் பண்ணிட்டுருங்க. சேம் இதே மாதிரி வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு 108 தடவை மந்திரம் சொல்லி கையில் வச்சுட்டு அதே மாதிரி கொண்டு போய் வச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்த தேர்ஸ்டே அதே மாதிரி பண்ணுறீங்க. 3 தேர்ஸ்டேவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரியான விஷயம் பண்ணுங்கள். பெண்கள் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு தேர்ஸ்டே பெண்களுக்கு போக முடியாத செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டது என்றால் அவர்கள் அடுத்த வாரம் தேர்ஸ்டே பண்ணலாம். ஸோ அதனால் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து 3 தடவை செய்யணுமான்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து இந்த ஓம் பிரகஸ்பதியே தனம் தேய்தே நமக ஓம் இதை தவிர வேற எந்த மந்திரமும் இல்லை. 108 108 108 3 வாரம் அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளாக இது இருக்கட்டும். இது எவ்வளவு நாள் இருக்கணும், இதை திரும்பி பிரிக்கணுமா, இந்த தேவையெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படியே ஒரு மணி ரிச்சுவல், இது வந்து ஒரு மணி ஸ்பெல் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக, மணி ஜார்லாம் பண்ணி வைப்போமே அது மாதிரியான ஒரு விஷயமாக வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கட்டும். அதற்குண்டான ஒரு ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபரிமிதமான இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். அதிகப்படியான பலன் கிடைக்கும். வேற வந்து உங்களுக்கு வந்து இந்த வாராகியோட ஒரு ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த உப்பு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த நாளில் நீங்கள் அந்த உப்பு கொண்டு வரதை வந்து உங்களுக்கு வந்து பூஜை செய்து உங்களிடமே திருப்பி கொடுத்து என்ன வீட்டில் போய் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருப்போம். அதை செய்தீர்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா. நமசிவாய.